இவ்வளவும் பண்ணி இங்கே இவ்வளோ பண்ண பிறகும் எங்களுக்கு தெரியும் இது பெரிய டிபேட்டை உண்டாக போகுது. முக்கியமான டேரக்டர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம், எல்லாமே ஓகே. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது, எனக்கு இவ்வளோ பெரிய ஆளுங்க சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. இப்போ இது இறங்கி நான் சண்டை செய்யலைன்னா வேறு எப்போ செய்யுது? ஒரு ஒரு கிரே ஷேடாவோ ஒருத்தவர் ஏற்று நடிக்கிறது இருக்குல்ல, அதுவே பெரிய அரசியல் தான். இந்த மாதிரி ஒரு எஸ்கே மாதிரியான ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரு முன்னணி ஹீரோ வந்து இந்த மாதிரி கதையில் வந்து நடிக்க ஒத்துப்பாரா? இல்லை, அண்ணன் வந்து நிறைய வாட்டி கதை கேட்டிருக்காரு. கமல் சார் வந்து படம் பார்த்துருந்தாரு. ஸோ என்ன சொன்னார் ஆக்சுவலாக? அதான் சொன்னார், அவர் இதெல்லாம் முன்னாடியே கழிச்சு சொன்னீங்க. இல்லை, அது ஒரு இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவில் வந்து பெயர் சொல்லக்கூடிய படங்கள் தரணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சிந்திக்க இருக்கக்கூடிய இயக்குனர் வந்து தன்னுடைய முதல் 2 படங்கள் மூலமாகவே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆடியன்ஸை வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இட்ஸ் நன் அதர் தென் டைரக்டர் வினோத் ராஜ். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ கொட்டுக்காளி ஒரு 1 மந்த்தாகவே வந்து பயங்கர பரபரப்பாக வந்து போயிருந்துச்சு. ஸோ கடந்த 1 மாதமாக கிடையாது, அந்த போஸ்டர் வந்ததுலேருந்தே வந்து ஒரு பயங்கர அட்டென்ஷன் வந்து க்ரியேட் ஆச்சு. ஸோ யூஸ்வலாக இல்லாமல் ஒரு வித்தியாசமாக என்னடா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி எல்லாருக்குமே இருந்துச்சு. அதுக்கான ஆன்சரும் வந்து எல்லாருக்குமே கிடச்சிருச்சு. ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு இப்போது? இல்லை, என்னன்னா பயங்கரமாக இதை மெயின் ஸ்ட்ரீம் கொண்டாந்து தியேட்டரில் பார்க்க வச்சு ஒரு ஒரு இப்படி ஒரு விஷயம் டிபேட் மாதிரி நடக்கும்ன்றத ரொம்ப கான்சியஸாக வச்சு பண்ணோமா, அது பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. என்ன எதிர்பார்த்தீங்களோ அது நடக்குது. என்னன்னா இப்போ எனக்கு எஸ்கேனனுக்கு, சூரியனனுக்கு, இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்த ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அவங்க கேட்கும்போது நம்ம சொன்ன ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் எல்லோரும் தெரிஞ்சே சரி ஓகே உனக்கு இதான் பண்ணு நினைக்கிறியா பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணாங்கல்ல. இப்போ கான்சியஸாக அது நான் பண்ணது இது அப்படியே எங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஆடியன்ஸ் வந்து இப்போ வந்து இந்த கிளைமேக்ஸை குறித்தின ஒரு பெரிய ஒரு டிபேட்டு உரையாடல் எனக்கு என்ன அப்படியே முடிச்சுட்டுன்னு கேட்குறது, எனக்கு சொல்லுன்னு சொல்கிறது, நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறது, இது பெரிய ஒரு மாதிரியான ஒரு ஒரு உரையாடல் நடந்துட்டுருக்குல. எனக்கு இதனால் வந்து சில இதெல்லாம் வரும், இந்த கமெண்ட்ஸ்லாம் வரும்ல, எனக்கு சொல்லாமல் போயிட்டான் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்றது என் மேலேயோ என் படத்து மேலே வர கோவம் கிடையாது, இந்த சமூகத்து மேலே வர கோவமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச படம் வந்து இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய திரையிடல் சர்வதேச திரைப்பட விழாக்களில் வந்து திரையிடப்பட்டு ஸோ அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் மக்கள் படம் பார்க்குறதுக்கும் மற்ற இடங்களில் படம் பார்க்குறதுக்கும் வந்து வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அங்கே கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? ஸோ அதே வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்கள்? டெஃபினட்டாக கிடையாது. இப்போ ஃபெஸ்டிவல்ஸில் வந்து இந்த ஒரு ஆண் பெண்ணுக்குமான ஒரு எமோஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்குருவாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு கேஸ்ட்டு, கல்ச்சரு, உறவு சிக்கல் இங்கே இப்படி இருக்குன்றதுலாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. இந்த எமோஷன்ஸ் என்ன, ஒரு பொண்ணோட இயற்கையாக வந்த தாட்டு, இங்கே அந்த இந்த கேரக்டருக்கு சின்ன வயசுலேருந்து இன்ஜெக்ட் பண்ண ஒரு தாட்டு, இவங்க 2 பேரோட இன்டர்னல் வர அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு ஆண் பெண்ணுக்குமான ஒரு இதை எடுத்துக்கிறோம். அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட கிராஃப்டை பாராட்டுவாங்க. ஓகே ஓகே. ஃபிலிம் லாங்குவேஜை பாராட்டுவாங்க. ஓகேங்களா, என்ன அப்படி ஒன்று என்ன அப்படின்னு வந்து இதுக்குள்ளே இருக்க க்யூரியாசிட்டி ஆவாங்க. இது எனக்கு ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துடும். ஆனால் உணர்வு ரீதியாக நம்மளுக்கு வந்து நம்மளோட டிஸ்கஸ் பண்ணுறது வந்து நம்ம ஆடியன்ஸில் தான் நடக்கும். அவனுக்கு ஏன்னா கல்ச்சர் தெரியும், இந்த உறவுகள் பின்னாடி இருக்கிற டைனாமிக்லாம் தெரியும். அதனால் உணர்வு ரீதியான ஒரு இதுதான் இங்கே வரும். ஸோ அங்கே கிடைச்ச பாராட்டு எனக்கு இங்கே கிடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அது வெறும் கிராஃப்டாகவும் எமோஷன்ஸாகவும் இந்த 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 2 எமோஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு ஆண் பெண்ணுக்குமானது, அதை மட்டும் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு இது ஏதோ மாதிரி அப்புறம் இந்த பிளாக் மேஜிக்ன்ற அந்த விஷயத்த வந்து குளோபலாக எல்லா இதுலேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரொமானியாவில் வந்து விச் கிராஃப்ட்டுக்கு ஸ்கூலே இருக்குது. ஓகேங்களா, அப்போ எனக்கு ஒவ்வொரு இப்போ நான் எங்கேயோ ஒரு வெளிநாடு போனோம்னா அங்கே இதே ரிலேட்டடான ஒரு சடங்குகள் சம்பிரதாயங்கள் அங்கே இருக்குது. குறிப்பாக பெண்கள் மேலேயே நிகழ்த்தப்படுற ஒன்றாவும் இருக்குது. ஓகேங்களா, அப்போ அதன் வழியாலாம் இந்த படத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த உறவுக்கானது, இந்த கேஸ்ட், இந்த இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு வந்து. ஓகே ஓகே. ஆனால் இந்த இதை பிடிச்சிக்கிடுவான். அதனால் அவங்க வந்து நம்ம இப்படி தான் நான் பார்ப்பேன். அவங்க எனக்கு கிராஃப்டாகவும் அவங்களுக்கு எதெல்லாம் கனெக்ட் ஆகுதோ எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் நம்ம ஆட்களுக்கு வந்து உணர்வு ரீதியாக
அவங்களுக்கு தெரியும்ல இது என்ன உணர்வு அவங்க எல்லாமே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. நம்ம ஏன் அந்த ஒரு 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 இது வச்சுருக்கோம், காஸ்டியூம் என்ன கொடுத்துருக்கோன்ற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். இப்போ இவங்ககிட்டருந்து இப்போ ஒன்று வருது பார்த்தீங்கன்னா, இதை நான் ஹெல்த்தியாக பார்க்குறேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த படங்கள் வந்து திரையிடல் நடக்கும்போது ஒருத்தர் கேட்டாங்க, இது என்ன 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ ஆனால் வந்து நமக்கு தான் தெரியும் இது இன்னமும் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே யாருமே அப்படி கேட்கல, எனக்கு இங்கே தான் அப்படி கேட்டாங்க. இங்கே தான் அப்படி கேட்டாங்க. ஓகே ஓகே. எனக்கு அங்கே இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அங்கே இதுக்கு ரிலேட்டடாக ஒன்று நடந்துட்டு இருக்கும்ல, இதுக்கு ரிலேட்டடாக இங்கே இருக்கிற ஒரு ஃபூலிஷான ஒரு ஐடியா மாதிரி அங்கே ஒன்று இருக்கும், அதோட அவங்க கனெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. எனக்கு அங்கே கேட்கல இது என்ன எப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நான் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கு எந்த தருணத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். அப்போ இங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்களா, அதாவது இங்கே கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களா, அது என்னங்கிறத எக்ஸாக்டாக இல்லை இது எங்கே நடக்குது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. நம்ம ஒன்று பார்க்கல, நம்ம கண்ணு முன்னாடி எதுவும் நிகழலை, எனக்கு அது கேள்விப்படலை அப்படின்றதுக்காக அப்படி ஒரு வேர்ல்டு இல்லைன்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கராக நம்ம இன்னொரு ரூட்டடாக ஒரு விஷயத்தை போய் அட்ரஸ் பண்ணிட்டு வர்றோம்னா அதே மாதிரி இங்கே நிகழ்ந்துட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. இங்கே அதே மாதிரி ஃபூலிஷன் ஐடியா இங்கேயும் நகரப்புறங்கள்லேயும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அதோடு தான் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம். எனக்கு அப்படி தான் நான் வந்து சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிட்டேன். ஓகே. நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த படத்தோட மெயின் இன்டென்ஷன் வந்து இது மூலிமா வந்து பல விவாதங்கள் எழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் வந்தாச்சு, எல்லாருமே பார்க்குறாங்க, நிறைய இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் எதை ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தி எது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படம் எடுத்தீங்களோ அது வந்து நடந்துச்சா? எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் ரிசீவ் ஆனதில் நீங்கள் முக்கியமானதாக பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்து கூழாங்கல் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடந்திருக்கு. கூழாங்கல் படம் பார்த்துட்டு அதோட லாங்குவேஜு அதோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸே வந்து ஒரு 20% பேர் எனக்கு கிடைச்சாங்கல்ல, அது இன்றைக்கி ஒரு 40 ஆயிருக்கு. ஓகேங்களா? சரி, இவன் ஒன்று பண்ணானா நம்ம போய் பார்க்கலாம், இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்றது நம்மளே பிடிச்சி ஏற்றுக்கிறக்கூடிய ஒரு ஆட்கள் வந்து ஒரு 20 40 மாறி இருக்குது. இது எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். அப்புறம் இன்னொன்று, இங்கே பார்த்த ஃபிலிம் மேக்கர்ஸே இருக்காங்கல்ல, அவங்க வந்து கார்த்தி சுப்ராஜ், ரஞ்சித் அண்ணே, இவங்க இப்போ சமீபமாக நான் சொல்கிறேன், நிறைய பேர் இருக்காங்க. தேட்டரில் நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு மல்டிப்ளெக்ஸில் நம்ம ஆடியன்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோடு சேர்ந்து நான் இப்படி ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்றது இருக்குல்ல, இந்த படத்தை இந்த மல்டிப்ளெக்ஸ் கொண்டாந்தது இருக்குல்ல, இதுவே பெரிய அரசியல். ஓகேங்களா? இது நிகழ்ந்ததுக்கே முதல்ல நான் சந்தோஷப்பட்டுக்கணும், அதுக்கப்புறம் தான் மித்ததெல்லாம். இப்படி ஒன்று நிகழவே இல்லை. இந்த சமீப காலமாக நம்ம இப்படி ஒன்று பண்ணி முழுக்க கதை அவங்களுக்கு பழக்கப்பட்ட கதை தான் நம்ம ஆடியன்ஸுக்கு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் ஸ்டைலில் இப்படி ஒரு லாங்குவேஜில் இதை வந்து இவ்வளோ தூரத்துக்கு கடந்து இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் போயிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரொடியூசர்ஸ் எஸ்கே அண்ணே இப்போ இதை வந்து என்னப்பா அவங்களாம் இவ்வளோ சந்தோஷப்பட்டு பாராட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நம்ம மக்களுக்கு வைப்போம்ப்பா அப்படின்னு. சரி, நான் வைப்போம்னே, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னே அப்படின்ட்டு. ஸோ ஃபெஸ்டிவலுக்காக தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்க? இல்லை, எனக்கு அப்படி கிடையாது. அங்கே ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் போய் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது இது இங்கே அப்படி கொண்டு வந்து வைப்போம்பா அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அந்த முடிவெடுக்கிறது இருக்குல்ல, ஸ்டேட்டுக்கு ஓடிடி டிக்கெட்டுக்கு எதுக்கோ வந்திருக்கலாம், தேட்டருக்கு கொண்டாந்து இந்த ஏன்னா இதில் அவ்வளோ மெனக்கடல் இருக்குல்ல, அவ்வளோ வந்து இப்போ நிறைய ரொம்ப கான்ஃபிடென்ட்டான எடுத்த முடிவுகள்லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த நரேட்டிவ் ஸ்டைல் வந்து புதுசு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து காலங்காலமாக சினிமா அப்படின்னா நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து குறிப்பாக மதுரை சைடு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கே சினிமாவை வந்து இன்னும் அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு ஊர் அப்படிங்கும்போது இப்போ நம்ம காலங்காலமாக ஒரு சினிமாவை பார்த்துட்ருக்கோம். ஒரு கட்டத்தில் வந்து கதாநாயகர்களை கொண்டாடுறாங்க, ஒரு கட்டத்தில் கதையை கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ உங்களோட அந்த பிரேக் பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்தர் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கீங்க, இந்த மாதிரியான ஒரு புது நரேட்டிவ் ஸ்டைல் கொண்டு வரீங்க அப்படிங்கிற அந்த முடிவை வந்து எப்படி எடுத்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க, நம்ம பார்க்குறோம், சில படங்கள் பார்க்குறோம், சில விஷயங்கள் பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிலிமாக இருக்கும்போது எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்டல் இங்கேயே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி டிஜிட்டலாக வந்திருக்கு, ஒன்று செஞ்சு பார்ப்போமே, அவ்வளோதான். அதுக்கு சப்போர்ட் பண்ண எனக்கு ஆளுங்க இருக்காங்க. அது கூழாங்கல் வந்து நானாக சின்னதாக வந்து எடுத்துகிட்டு இங்கே வரும்போது எனக்கு ரவுடி பிக்சர்ஸ்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்து என்ன பண்ணணும் போது பெரிய ஸ்டார் அண்ணே வந்து எஸ்கே அண்ணே, அவர் வந்து அவருக்கு ஒரு ரசனையோட வெளிப்பாடாக தான் நான் கொட்டுக்காளி அவர் சூஸ் பண்ண தான் நான் பார்த்தேன். எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ கூட இந்த செயல்னா வேறு எப்போ செய்கிறது
இல்லை என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம காலங்காலமாக ஒன்று பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கும்போது அதே பாத்தில் தான் வந்து போகணும் அப்படிங்கிறது ஒன்று வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி இருக்கும் மைண்ட் செட். அப்படி இருக்கும்போது அதை பிரேக் பண்ணணும், இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அது எப்படி வந்து லேர்ன் பண்ணீங்களா, இல்லை எப்படி அதை கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன் இங்கே பண்ணக்கூடாது, இப்படிலாம் பார்க்குறோம், அங்கெல்லாம் ஆசையாக இருக்குது, இதெல்லாம் நடக்குது, ஏன் இங்கே நிகழ மாட்டேன், நம்மளும் இதே மாதிரி மதுரையில் நம்ம இந்த மாதிரியான சினிமாக்கள் பார்த்து ஏதோ ஒரு தலைவர் படத்துக்கு போய் வந்து நம்ம ஒரு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் போய் பண்ண ஆட்கள் தான் இப்போவுமே அந்த ரசனைகள்லாம் இருக்குது. எனக்கு சினிமாவாக உலகம் முழுக்க இப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு, ஏன் இதை நம்ம இங்கே பண்ணக்கூடாது அப்படின்றது. அப்போ இதெல்லாம் வந்து இங்கே வந்து நான் 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் ஆகி இப்போ வந்து ஒன்று லேர்ன் பண்ணியிருப்போம்ல, இந்த சினிமா நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கோம்ல, அதுலேருந்து எதெல்லாம் எடுத்துக்கிறது எதெல்லாம் விட்றது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும்னு கேட்டால் எனக்கு ஃபஸ்ட் ஆக்டே வேணாம், செகண்ட் ஆக்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நானாக ஒரு முடிவு எடுத்துக்கிறது இப்படின்றது இருக்குல்ல. அதுக்கு வெளிநாடுகளில் இருக்க வர்ற படங்கள், இங்கேயே ஒர்க் பண்ண படங்கள், பாலுமேந்திரா சாரோட படம், இங்கே நிறைய முக்கியமான படங்கள் இருக்குல்ல, அதுலலாம் அவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் கான்ஃப்ளிக்ட் வச்சு எந்தெந்த படத்தை பேசியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி எடுத்தோடனே ஒருத்தவங்கள்ட்ட இந்த இதை சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குன்னு கேட்குறது வந்து இப்போதைக்கு முடியாமலாம் இருக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சும் அந்த டேஸ்ட் நாக்கில் ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணணும். எக்ஸ்பீரி ஆகாத ஏதாவது ஒரு இமேஜை கொண்டாந்து வச்சிடணும். இப்போவும் சொல்கிறேன், கொட்டுக்காளி மேலே ஏகப்பட்ட டெபேட் வரலாம், எல்லாம் பண்ணலாம். அவர் ரிச்சர்ட் பிராடின்னு ஒருத்தர் கிரிட்டிக் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து படத்தை பார்த்துட்டு சாகிற வரைக்கும் இந்த படத்தின் பேரை சொன்னால் இந்த படத்தில் இருக்க முக்கியமான இமேஜஸ்லாம் எனக்கு வந்துட்டு போகும் அப்படின்னு. ஸோ அதே தான் எனக்கும். இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் வரலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது, எனக்கு கிடையாது, இது கிடையாது. ஏன்னா நான் வந்து இதுதான் கான்சியஸாக பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கேன். நான் எதிர்பார்க்காத எதாவது நடந்திருந்தால் தான் நான் ஃபீல் பண்ணுறது. எல்லாமே எதிர்பார்த்தது தான். அதுக்கு நான் இப்போ என்னன்னா நான் அதுதான் சொல்கிறேன், உங்களை குறைச்சி மதிப்பிட்டு நான் ஒன்று பண்ண விரும்பலை. உங்களுக்கு இப்படிலாம் சொன்னால் புரியும் நீங்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்க மாதிரி இல்லை, ஒரு வாட்டி பண்ணி பார்ப்போமேன்னு எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ண வரும்போது சரின்னு சொல்லி ஒன்று பண்ணேன்ல. இது உங்களை என் ஆடியன்ஸை வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணல. நான் வந்து இப்போ வந்து சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு புரியுற மாதிரி சொல்கிறான்றது என்ன, அவனுக்கு புரியுற மாதிரி சொல்கிறான்றது அவனை அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறது. அவனுக்கு நீ சொல்கிறது புரியாது, அவனுக்கு என்ன விலைக்கு சொல்லு அது சொல்கிறது ஒருத்தவனை நம்ம இந்த இடத்துல ஒதுக்கப்படுறது. நான் ஒன்றும் இல்லை, வாங்க ரொம்ப எளிமையான கதை, லாங்குவேஜாக இப்படி ஒன்று அப்ரோச் பண்ணியிருக்கேன், எண்டில் உங்களுக்கு இப்படி ஒன்று தோணுதா, இதுதான் என்னோடய மோட்டிவ். அப்புறம் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் நான் இங்கேருந்து இப்படி போகிறேன், ஆனால் அதாவது எண்டு அப்படி தான் வரும். இந்த படத்தில் வந்து இந்த படம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதுலேருந்து எந்த இன்டர்வியூலேயும் வந்து எல்லா இன்டர்வியூலையும் வந்து சூரியன், ஆனா பெண்ணு, எஸ்கே அண்ணன், நான் எல்லாருமே வந்து இது ஒரு இப்படிப்பட்ட படம், இது கர்டன் போலியோ விடுதலை போலியோ கிடையாது, அதை எதிர்பார்த்து யாரும் வராதீங்க அப்படின்றத ஒரு படம் எடுத்து வைங்க முத சொல்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி ஒன்று நடந்ததே கிடையாது. நம்ம ஆடியன்ஸ் வந்து மைண்ட் செட் பண்ணணும், அவங்க உள்ளே வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்ட்டு எவ்ரி இன்டர்வியூலையும் வந்து இந்த டீமே சொல்லுது, இதை எதிர்பார்த்து வராதீங்கன்னு சொல்லுது. ரொம்ப கான்சியஸாக சொல்லிக்கிட்டே இருக்கும். அங்கேருந்தே வந்து எல்லா ஆடியன்ஸை செட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இவ்வளோ பண்ணி இங்கே இவ்வளோ பண்ண பிறகும் எங்களுக்கு தெரியும் இது பெரிய டிபேட்டை உண்டாக போகுது. அது நடக்குது. இது பாசிபிலிட்டி இருக்கிறனால நான் இந்த விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பண்ணாமல் போய்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸோ கால்டு தமிழ் சினிமாவில் இருக்க வர சினிமாக்கள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதில் முக்கியமான சினிமாக்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கும், முக்கியமான டேரக்டர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம், எல்லாமே ஓகே. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது, எனக்கு இவ்வளோ பெரிய ஆளுங்க சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. இப்போ இது இறங்கி நான் சண்டை செய்யலைன்னா வேறு எப்போ செய்யுது? இப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி கொட்டுக்காளியோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா ரொம்ப சிம்பிளானது. நம்ம வந்து நிறைய கதைகள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம், படங்களாகவும் பார்த்துருக்கோம். ஒரு லைனாக வந்து நம்ம சிம்பிளாக இதுதான் அப்படிங்கிறத சொல்லிட்டு போகலாம். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த ஃபிலிம் லாங்குவேஜாக எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி நரேட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுங்கள். எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ண வச்சீங்க ஆக்டர்ஸு? இல்லைங்க, நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடுவேன். அந்த ஸ்கிரிப்டுக்கான மூடு இப்படி இருக்குன்றதுக்கு ஒரு 3 minutes வீடியோ எடுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா என்னோட ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 50 பேஜ் 60 பக்கம் தான், 50 பேஜ் 60 பேஜ் தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இது இந்த படம் இப்படி வருன்றதுக்கு நான் போய் ஒரு 3 minutes வந்து அந்த நிலத்தில் போய் கொஞ்சம் தங்கியிருந்து சில வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து அதை எடிட் பண்ணி போட்டு காட்டுவேன். இது போல் இந்த மாதிரியான எசன்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ ரஃபாக முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சுருவீங்க? இப்படி தான் வச்சுருவேன். கூழாங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு, கொட்டுக்காளிக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் நான் போய் என் கதைகளை பற்றியோ இந்த கதாபாத்திரங்களை பற்றியோ புரிதல் இல்லாதவங்கள்ட்ட யார்ட்டையும் நான் பேச கிடையாது. இந்த பாண்டின்னு ஒரு கதாபாத்திரம் சொன்னால் சூரியனுக்கு அப்படி புரியும்.
அதனால தான் இவர் இப்போ இருக்க பொசிஷன்லேருந்து இறங்கி வந்து இதை நம்ம பண்ணுவோம்பான்றது. இது இப்படினாலும் சொல்லலைப்பா அந்த மாதிரியான கதாபாத்திரத்தின்னு ஒரு 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 கிரே ஷேடாவோ ஒருத்தவர் ஏற்று நடிக்கிறது இருக்குல்ல, அதுவே பெரிய அரசியல் தான். ஓகே ஓகே. ஒரு கிரே ஷேடோவில் ஒரு ஹீரோ வந்து நடிக்கிறது வந்து ரொம்ப ரேரு. இந்த படத்தின் வழியாக அதான் இங்கே இருக்கவங்களாம் ஏன் வந்து இவ்வளோ பேர் பாராட்டினாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல. அது இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்களே, எஸ்கே சேர்ந்து பண்ணியிருக்காங்க, சூரியனை சேர்ந்து பண்ணியிருக்காங்க, இவன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு சொல்லி இங்கே இருக்க ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் அதெல்லாம் அடிப்படையில் வந்து இது பண்ணாங்கல்ல. ஓகே. எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் இந்த இதில் பண்ணி தீர்த்துடணும். எனக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் பண்ணி தீர்த்துடணும். ஸோ என்னெல்லாம் ஆசைப்பட்டோமோ அது வந்து வாய்ப்பு இருக்கும்போதே போய் பண்ணிக்கிட்டு. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க சூரி வந்து கிரே ஷேடில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மொமெண்ட் ரிவீல் ஆகிற இடம் எது அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட பீக் இன்டர்வல் பிளாக் தான். அதில் வந்து பயங்கரமாக எனக்கு பார்க்கும்போது வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சு. மேபி ஆடியன்ஸுக்கும் அது ஃபீல் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீன் மட்டும் க்ரியேட் பண்ண விதம் பற்றி மட்டும் சொல்லுங்களேன். இல்லை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷூட் பண்ணும்போது அந்த இடத்துல எந்த தொல்லைகளும் இல்லை. அது வந்து சூரியனை கேட்குறாரு, என்னப்பா எவனுமே கேட்க மாட்டாங்க, முன்னாடி கத்தி அடிச்சுட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அந்த பக்கம் போகிற ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு, இப்படி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கே, என்ன எதுவும் ஷூட்டிங்கை வந்து எவனுமே வேடிக்கை பார்க்க மாட்டேன், எதை விட அவங்க 6 மாதமாக இப்படி தான் இந்த இடத்துல கத்துறாங்க, சண்டை போடுவாங்க, வராங்க போயின்னு ரிஹர்சல் அந்த அளவுக்கு போச்சு. 6 மாதமாக போச்சு. அந்த எப்படின்னா நம்ம அந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 6.5 மாதம் கிட்டத்தட்ட சண்டே மட்டும் நம்ம ஆட்கள் வந்துருவாங்க. அதாவது மெயின் ஆக்டர்ஸ் இல்லாம நீங்க தனியா நீங்க நம்ம ஆட்கள் வந்துருவாங்க. வந்துட்டு அவங்கள அந்த மாதிரியான இந்த ரொம்ப பர்டிகுலரா இந்த மாதிரியான ரொம்ப கஷ்டமான போர்ஷன்ஸ்லாம் போய் ரிஹர்சல் பண்ணுவோம். சினிமோட்டோகிராஃபிக்கு, இவங்களோட ஆர்டிஸ்டோட ஸ்டேஜிங்கு, இவங்க எந்தெந்த டைல இப்படி வரும்போது எதெல்லாம் பேசணும் அப்படின்றது. அதாவது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக எடுத்திருக்கோன்றதை தெரியாமல் படுத்துறது ஒன்று இருக்குல்ல, எளிமையாக தான் அது பண்ணியிருக்கோம் அப்படின்றது, அதுக்கு மிகப்பெரிய வேலை செய்ய வேண்டியிருக்கு. அந்த ஷார்ட்டை நீங்கள் ஒரு ஹேண்டில் போயிட்டு அப்படி இப்படி போன மாதிரி இருக்கும். ஆனால் அந்த எளிமையை கை கூட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் பாவம் யதார்த்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, நமக்கு அவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து கேமரா ஃபியரை போக வைக்கணும், அந்த கான்சியஸை மறக்க வச்சு அவங்கள வந்து தயார்படுத்தணும். அவன் ஒவ்வொருத்தனும் அந்த எமோஷன்ஸில் வந்து அவன் டைலாக் டெலிவரி பண்ணும். ரிஹர்சல் மட்டும்தான் அதுக்கு ஒரே வேலை. இப்போ ஓவராக ரிஹர்சல் பண்ணும்போதும் ஒரு பிளாஸ்டிக் தன்மை வரும் அவங்ககிட்ட. அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சு, இதுன்னா சாதாரணமாக நான் சொல்லுவேன்னு பேசுவாங்க, அவங்களோட ஒரிஜினாலிட்டி போகும். அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் அவங்க திரும்பி அவங்க இயல்பில் சாதாரண ஒரு மாறி இருப்பாங்களே, அப்போ அவங்கள கூட்டு வந்து டப்புன்னு போட்டு வா பண்ணு அப்படின்னு சொல்லணும். கூழாங்கலுக்கு இதே டெக்னிக் தான், கொட்டுக்கலைக்கும் அதே டெக்னிக் தான். ரிஹர்சல் மட்டும்தான் எனக்கு இந்த அளவுக்கு கை கொடுச்சு. ஓகே. ஆக்சுவலாக நிஜமாலுமே வந்து சூரிய அடிச்சிருக்காரு இல்லையா, ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. ஸோ எப்படி அது வந்து ஒத்துக்கிட்டாரு, அவரோட மைண்ட் செட் என்ன வந்துச்சு, மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க? முதல்ல ஒத்துக்கல. எத்தனை டேக் போச்சு ஆக்சுவலாக? 4 நாள் ரிஹர்சல், 3 நாள் அது ஷூட் பண்ணோம். ஓகே. இதே மாதிரி எனக்கு கூழாங்கல்லையும் ஒரு போர்ஷன் இருக்குது, அதுவும் இப்படி தான் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சு. இப்போ இவங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து இவங்களை கூட்டாந்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இயல்பாகவே அவர் கடிக்க மாட்டார், இயல்பாகவே இந்த அளவுக்கு கோவப்படுற ஆள் கிடையாது. அப்போ ஆனால் இந்த கதாபாத்திரம் இப்படிப்பட்ட கதாபாத்திரன்றது அண்ணனுக்கு தெரியும். இருந்தாலும் இவ்வளோ வைலன்ஸா அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, இந்த ரியல் வைலன்ஸ் இருக்குல்ல, ஒழுங்கு இல்லாத வைலன்ஸ் இருக்குல்ல, அதை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த எமோஷன் பிரேக் ஆகுறாரு இல்லையா அந்த இடத்துல. ஆமாம், வந்து சினிமானா ஒரு ஒழுங்கான ஒரு வைலன்ஸ் வரும்ல, இதுக்கப்புறம் அவன் வருவான், அந்த லாக் நீ பார்த்துக்க, இந்த இது பார்த்துக்க அப்படின்ட்டு. இது அப்படி எதுவுமே இருக்காது, கசன்னு ஒரு வைலன்ஸ் இருக்கும். இதை அவர் அப்படியே கொண்டாந்துருக்கும், கண்ணுகளை கிசிக்கிறவன் எல்லாத்துக்கும் அடி விழுகும். நான் பார்த்த டேக்கு அந்த அந்த ஃபுட்டேஜ் போக இதுக்கு பின்னாடி ரிஹர்சல் நடந்தப்போ ஒன்று இருந்திருக்கும், டேக்கு எத்தனை ஒரிஜினல் டேக்கு நிறையா போயிருக்கும். இதுக்கு ஒரு மென்டலாக ஃபிசிக்கலாக தயாராக இருக்குல்ல, அது ஒரு மாதிரியான ஒரு மைண்டுக்கு போய் பண்ணால் தான் பண்ண முடியும். அதுக்கு அவர் வந்தார் ஒரு கட்டத்துக்கு மீறி வந்து இந்த பிள்ளைகளே வந்து இப்போ பரவாயில்லண்ணே எங்களை அடிங்கண்ணே, வேறு வழி இல்லை நம்ம இதை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்துக்கு மீறி வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ எஸ், இப்போ மற்ற ஆக்டர்ஸ்லாம் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்க, சூரிய ஒத்துக்கல, மற்றவங்களுக்குலாம் வந்து இவர் அடிக்கிறாரு ஓகே ஒரு கட்டத்தில் நம்ம வச்சிடலாம், அடி வாங்கினவங்களாம் வந்து ரொம்ப இதாக எல்லாருக்கும் இந்த இன்னைக்கு இது ஒரு பெரிய இது ஒரு
இது புரிஞ்சு சில பேர், புரியாமல் சில பேர், ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிறாதவங்களுக்குன்னு பெரிய ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த ப்ராசஸ் பயங்கர ஹாப்பியானது. இந்த கதையில் இருக்க எமோஷன்ஸ் தான் இந்த யதார்த்தம் பண்ணிடுறோம் அவ்வளோ புரிஞ்சு 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 இந்த காட்சி எவ்வளோ டெப்த்தான காட்சின்னு சினிமாவுக்கு புழக்கமே இல்லாத ஆட்கள்லாம் வந்து இதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதுபோல தான் இந்த கூட நடிச்சவங்க எல்லாருமே. இந்த காட்சியோட இம்பார்ட்டன்ட் என்ன, இது ஏன் இங்கே நிகழுது, இது பின்னாடி இருக்கிற எமோஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத வாலண்டரியாக அவங்களே வந்து ஒத்துக்கிட்டனால தான் அந்த சீனை எடுக்க முடிஞ்சுச்சு. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ரிவீலே அதுதான் இல்லையா? ஸோ எல்லாம் அது வரைக்கும் செகண்ட் ஹாஃப்னு கிடையாது. ஓகே. இப்போ இந்த தியேட்டரிக்கலில் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன, நான் வந்து இந்த ஒரே ஸ்டிச்சில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் குறித்து இவ்வளோ பெரிய கேள்வி எழும்பியிருக்காது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு நான் ஒரு இடத்துல அது ஒரு கார்பரேட்டுக்குள்ளே ஒரு ரூலுக்குள்ளே போகும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய இடம் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு ஒன்று வச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஃபுல் ஸ்டிச்சில் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு இந்த படம் அது இதெல்லாம் தெரியாது. அது வந்து எனக்கு நிறையா சின்ன சின்ன காம்ப்ரமைஸ்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேட்டர் கொண்டாந்ததில் காம்ப்ரமைஸ்னால் என்ன சின்னது தான், பெருசாலாம் இல்லை. அப்போ இந்த இன்ட்ரோ பிளாக்ன்றது இங்கே வந்து ஒர்க் ஆகிறனால போயிட்டு அது ஒரு ஹை கிடச்சிருது. அப்போ இதே மாதிரி ஹை எங்கேயோ வருன்னு நம்ம ஆடியன்ஸ் பாவம் வந்து பார்த்து கடைசியாக நான் ஒரு ஹை கொடுக்குறேன், அந்த ஹை அவனால் ஏற்றுக்க வரல, என்னடா அப்படி முடிச்சுட்டு அப்படின்ட்டு அது ஒரு ஹை இல்லை. அவன் நீங்கள் ஒரு அது அவங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, இதை தான் எனக்கு கொடுத்துருக்கான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அவங்க பாவம் ரொம்ப அப்படி போட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. அதான் அதெல்லாமே எனக்கு இந்த உங்களுக்கு இந்த கோவம்லாம் வந்து இந்த சமூகத்து மேலே என்ன நடக்கும் அப்படின்னு தானே உங்களுக்கு கோவம். அது சமூகத்துக்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஏன்ட்ட கேட்காதீங்க அப்படின்னு நான் வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று நம்பி நான் ஒன்று சொல்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்றதே இல்லாமல் அது ஒரு ஹை மூமெண்ட்டுன்னு இல்லாமல் எனக்கு ரைட்டிங்கில் எனக்கு ஃபெஸ்டிவல் வெர்ஷனில் அதுதான் கதையை ரிவீல் பண்ணுற இடம். கதையை ரிவீல் பண்ணுற இடம். அது வரைக்கும் இதில் பெரிய ஒரு ஹிட் அண்ட் லேயர்லாம் இருக்குல்ல, பேய் பிடிச்சிருக்குன்றாங்க, எது பேய், அதுதான் அந்த क्वेश्चंस அடுத்து வந்துட்டே இருக்கு. அது மொத்த ரிவீலே அந்த சீன் தான் பீக். அந்த சீனோட டெப்த் அதுதான். அப்போ அதாவது எனக்கு இன்ட்ரோ பிளாக்லாம் நினச்சி நான் பண்ணலை. இப்படி பயணிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒரு பாட்டு பாடினா, அது ஒரு காதல் பாட்டாக இருந்துச்சு. அதுக்கு வந்து இவன் உள்ள அப்படியே அடைக்கடைக்கு வச்சது வந்து ஃபர்ஸ்ட் அவுட் ஆகி வெடிக்கிறான். அதான் அவ்வளோ அந்த சீனுக்கு முன்னாடி வரைக்கும் சூரிய வந்து ஒரு நல்லவர், இல்லை குடும்பத்துக்கிட்ட அவங்க தங்கச்சி வந்து அவ்வளோ அப்போஸாக பேசினாலுமே இவர் வந்து அமைதிப்படுத்திட்டே வர்றாரு ஒவ்வொருத்தரையும். ஸோ நல்லவர் தான் போல. எப்பயுமே நான் தான் சொன்னேன், இங்கே நல்லது கெட்டது, நல்லவன் கெட்டவன், சூழ்நிலை கைதிகள் ஒரு மாதிரி கிரே தான் எல்லாருமே. அதனால் வந்து அந்த இதுக்குள்ளே இது பண்ணல. அதை நாமே வந்து ஒரு இந்த இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வர்றதும் நான் அதுதான் பார்க்குறேன். எனக்கு வந்து அந்த சீனோட பர்டிகுலராக அந்த சீனில் வந்து இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சுன்னு எல்லாரும் பேசுகிறோம்ல, ஒரு பாயிண்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த பொண்ணை இறக்கப்பட்டு யாருமே பேசலை. அது பேசக்கூடாது ரொம்ப கான்சியஸாக இருந்தேன் நான். அந்த பொண்ணு இவ்வளோ அடி வாங்கின பொண்ணை வந்து யாருமே அனுதாபத்து ரீதியாக அவளை அணுகி பாவம் இப்படி அடிக்கிறான்டா அந்த பிள்ளைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல நான் தோற்றுருவேன். இறுக்கமாக தானே இருந்தாங்க படம். அவள் திரும்பி கண்ணாடியில் பார்த்து தன்னை அலங்கரிச்சுட்டு அந்த சின்ன பையன் உலகம் செதறி போயிருக்கும். அந்த சின்ன பையன் இருக்கான்ல வந்து அவன் வந்து அவனோட இந்த படத்தில் அவன் வேர்ல்டு மட்டும் ரொம்ப பொய்ட்டிக்காகவே இருக்கும். செடி கொடிகளையும் குச்சிகளை எடுத்து அடிச்சுக்கிட்டும் எல்லாத்தையும் கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு எல்லாமே வந்துட்டு இருக்க ஒருத்தனா இருப்பான். அவன் இந்த உலகத்தை அப்போ தான் கொஞ்சமாக கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான், என்னம்மாச்சு அம்மா எங்கம்மா போகுதுன்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பான். இப்போ இவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது இருக்குல்ல, இவனுக்கு சரியாக சொல்லிக் கொடுத்தா அவன் ஃபியூச்சரில் பாண்டி ஆக மாட்டான். ஓகேங்களா? இப்போ இந்த சின்ன பையன் உலகத்தை அவளும் கவனிச்சுட்டே வரான். அவன் சேவலுக்கு இது விதை எடுத்து போடுவான், இதை கவனிச்சுட்டே வர்றான். இப்போ வந்து திடீர்னு வந்துட்டு இருக்கும்போது இவன் முன்னாடி இவ்வளோ பெரிய கலப்புறம் நடக்குது. அந்த சின்ன பையன் உலகம் என்ன ஆகும், பயந்து செதறி அது சமநிலையெல்லாம் மீறி எங்கெங்கேயோ போயிரும்ல. இவ்வளோ அடி வாங்கினா அந்த பொண்ணு கண்ணாடி எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் அழுதுட்டு இருக்க பார்த்து அவனை பார்த்து சிரிக்கிறான். அது ரீசன் என்னன்னா, உன் சமநிலைக்கு அவன் சின்ன பையனோட வேர்ல்டுக்குள்ளேயே கொண்டாடுறான். அந்த குழந்தைகள் உலகத்துக்குள்ளேயே நீ இரு, நீ இதெல்லாம் பார்த்து பயந்துடாத, நீ சிரின்னு சொல்கிறான். இப்போ இப்படி ஒன்று நான் பண்ணணுன்றதும் என்னோட தான். இப்போ இது இவ்வளோ கலப்புறம் நடந்தது தான் நம்மளுக்கு வந்து இதாக இருக்குல்ல, என்னடா இப்படி அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. எனக்கு அதை தாண்டி இந்த சிரிப்பு பெரிய ஒரு இதாக இருக்குது. இப்போ இந்த சீனுக்குள்ளே எல்லாத்தையுமே வைக்கணும்னு நினச்சேன். இந்த மாலந்து போகிறதுலேருந்து எல்லாமே அதுதான், எல்லாமே அதை பேஸில் தான் வந்து இந்த சீனே மொத்தமாக பேக்கேஜாக இருக்கணுன்றது. இந்த மனிதர்கள் இப்படி தான். அதான் படம் முழுக்கவே வந்து வசனம் கம்மியாக இருக்கும், ஒவ்வொன்றையும் வந்து காட்சி மூலம் தான் வந்து உணர்த்திட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து கான்ஷியஸாக வந்து நீங்கள் பண்ணது தான். டெஃபினட்டாக நம்ம விசுவல் மீடியம் தானே, நம்மளுக்கு அது இப்படி ஒன்று பண்ணணும்னு தானே ஆசை. ஓகே. ஸோ இதில் வந்து நடிகர்கள் தேர்வு அப்படிங்கிறது மற்ற எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து யதார்த்த மனிதர்கள். ஸோ மெயின் லீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூர்யா நபின். ஸோ கதையை வந்து முதல்ல அவங்களுக்கு தான் நரேட் பண்ணீங்களா?
முதல் நரேட் பண்ணது எங்கள் மக்கள்கிட்ட தான். ஓகே. இவங்களுக்கு தான் நரேட் பண்ணிட்டு இது பண்ணும்போது சரி இதுக்கு இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருப்போம்ல, இப்போ அவங்க பேசுகிற டைலாக் நிறையா உள்ளே வந்திருக்கும். அது மாதிரி தான் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி இது பண்ணது. சூரியன் என்னன்னா நான் வந்து கூழாங்கலை பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் பேசின விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசின விஷயங்கள். அப்போ வந்து சரி பாண்டி கதாபாத்திரத்தை போய் அன்னைட்ட சொல்லலாம் அப்படின்னா அவர் சொன்னோன்னே பயங்கர எக்ஸைட் ஆகிட்டார். ஏன்னா ஆமாப்பா இது நம்ம ஊர் சைடு இருக்குல்ல, நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம பண்ணலாம்ல, இது மாதிரி பாண்டி கதாபாத்திரத்தை சூப்பராக பிரதிபலிக்கலாம்ப்பா அப்படின்னாரு. எனக்கு ஆனா மேம் வந்து எனக்கு வந்து பிடிக்கும். அவங்கள போய் அப்ரோச் பண்ணி எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக 2 பேருமே உள்ளே வந்தவங்க தான். ஸோ அதே மாதிரி படத்தில் வந்து மற்றவங்களாம் வந்து இந்த அடக்கிறது பேசுறது விஷயங்கள் ஓகே, ஆண்கள் ஓகே, பெண்களுமே வந்து அந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிற விஷயத்த வந்து திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சூரியோட தங்கச்சி கேரக்டர்ஸாக வருது. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி வந்து கோ த்ரூ பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி? இல்லை நான் வந்து இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ஒரு லைஃப்பை போய் டீப்பாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. ஒரு ஆண் வந்து இப்படி ஒரு இதாக இருக்கிறதுக்கு வெறும் ஆண் மட்டும்காரன் கிடையாது. இப்போ வந்து அவன் தங்கச்சியை மாதிரி இங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. கரெக்ட். போய் அந்த பிள்ளையை சமாதானப்படுத்த மாட்டாங்க, அடிச்சிட்டு இருக்க இவனை போய் சமாதானப்படுத்துவாங்க. ஒன்றும் இல்லைன்ட்டு. ஓகேங்களா, அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இது எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு பின்பத்தை வச்சுருக்கிறது தான். ஓகே, அதை கரெக்டாக போர்ட்ரே பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுவாங்க, நம்ம எந்த ஒரு கதை வந்து டைரக்ட் பண்ணாலும் அதோட வந்து நம்மளுக்கு நேரடி தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம இன்வால்வ் ஆகி பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்த்தோம்னா வந்து இந்த கொட்டுக்காளி கதை அப்படிங்கிறது நீங்கள் எதுவும் லைஃப்பில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா, இல்லை நீங்கள் எதுவும் ரியலாக பார்த்தீங்களா? ஸோ இல்லை மற்றவங்களுக்கு நடக்கிறது இல்லை கேள்விப்பட்டோம் அதை வச்சு தான் வந்து கதை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா? எதை வச்சு நீங்கள் எதை எடுத்துகிட்டு வந்தீங்க? அந்த சின்ன பையன் நானும் தானே நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கோம்ல, இந்த மாதிரி நிறையா நடந்திருக்குல்ல. எங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றா கதையாக சொல்லப்படுவோம். எங்களை கூட்டி போகாமல் ஒரு கதையாக சொல்லப்பட்டிருக்கோம். ஓகே, அக்காவுக்கு உடம்பு இல்லைடா கூட்டி போயிட்டு வந்துடும்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கோயிலுக்கு போகிறேன்டா சொல்லுவாங்க, ஆஸ்பத்திரி போகிறேன்டா சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியும் அதை வெளியே சொல்கிறதுக்கு பிரச்சனை இருக்குன்ட்டு, ஆனால் போவாங்க. ஓகே, இப்போ போயிட்டு வந்தவங்களோட பெண்களோட முகங்கள் பார்த்தா எனக்கு அவ்வளோ இறுக்கமாக அவ்வளோ பாதிப்புக்குள்ளாகி அப்படி இருப்பாங்க. அதோட இமேஜஸ் எல்லாம் தான் ஆனாபென்ட்டை கொண்டாந்தது. அப்போ எதுவும் நேரடி தொடர்பு இல்லாமலாம் கிடையாது. நான் தான் எவிடன்ஸ், நான் தான் இதுக்கு வந்து. ஓகே, ஸோ இதுக்கான நீங்கள் கேள்விப்பட்டது ஓகே, பட் ஒரு படமாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கும்போது அதுக்கான ரிசர்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கல. ஸோ அதுக்கெல்லாம் எங்கெல்லாம் போனீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய இடத்துக்கு போனோம். நம்ம பசங்களை கூட்டிகிட்டே போவோம். போய் வந்து ஒருத்தனை முகத்தை இறுக்கமாக வச்சுட்டு வந்து இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு போனால் பையனுக்குமே அதே மாதிரி. ஓகே, நான் மினிமலாக சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ரியலாக வந்து இதே மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அவன் வாயிலேருந்து ஒரு 7-8 உருண்டை எடுப்பாங்க. அது அதை வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோதான். எனக்கு வந்து ஒரு இன்னசென்ஸோட வேற ஒரு இது தான். எதன் வழியாவது இப்போ வந்து என் வாழ்க்கை கொஞ்சம் இந்த சூழல்லேருந்து நம்ம வெளியே வந்துருமா, அந்த நெருக்கடிலேருந்து வெளியே வந்துருமா அப்படின்னு இந்த மக்கள் பண்ணுறது இருக்குல்ல, அதை எஜுகேட் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த படம். ஓகே, ஸோ ஒவ்வொரு இயக்குநர்களுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் படம் உருவாக்குறதுல. சரி, இல்லை கதையாகட்டும், இப்போ சங்கர் அப்படின்னா வந்து பிரம்மாண்டம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இயக்குநர்கள் வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வினோத்ராஜ் அப்படின்னா வந்து பெபல்ஸ்லேயும் சரி, இப்போ கொட்டுக்காலிலையும் சரி, உங்களோட ஸ்டைலில் வந்து இதுதான் அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் அடுத்தடுத்த படங்கள் எதிர்பார்க்கலாமா, இல்லை என்ன மாதிரியான விஷயம் பிளான் பண்ணியிருக்கீங்க? தெரியல. என்னன்னா இல்லை கதைகள் இருக்குது, அடுத்து ஒவ்வொன்றா வேற ஒன்று பண்ணணும். லாங்குவேஜாக இருக்கணும். ஒன்றே ஒன்று மட்டும்தான். நாளைக்கு இதோட வேகமாக ரிதமேட்டிக்காக இன்னும் வேகமான ஒரு எடிட்டிங் பேட்டர்ல ஒரு படம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஒரே ஒரு அஜந்தா விஷுவலாக ஒரு நரேட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பெபல்ஸ் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் இல்லை, அதுக்கு வந்து ஒரு 40% கமர்ஷியல் ஆடியன்ஸ் வந்துட்டாங்க, 20% வந்துட்டாங்க, இப்போ 40% வந்து சக்ஸஸ் அப்படின்னீங்க. ஸோ அந்த கமர்ஷியல் விதம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, ஒரு படத்துக்கு வந்து ஆட் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது. ஸோ அதுதான் கேட்குறேன். இப்போ நெக்ஸ்ட் படத்தில் வந்து இதை விட இன்னும் விஷயங்கள் சேர்ப்பீங்களா? இப்போ அதுலனா ஒரு மினிமலான ஆர்டிஸ்ட் தான் வந்தாங்க, இதில் கொட்டுக்கலையில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது கம்பேரிட்டிவ்லி வந்து அதை விட இது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அடுத்த படத்தில் இது ஆட் ஆகிட்டே போகும். இல்லை, இதில் எங்கே கமர்ஷியல் விஷயம் ஆட் பண்ணி? இல்லை, கமர்ஷியல் அதோட கம்பேர் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் தான் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. நீங்க கதையா பாத்தீங்கன்னா அந்த கதைக்கு என்ன பண்ணும், அந்த திரைக்கதைக்கு என்ன பண்ணும், அந்த லைஃப்ல வந்து இப்படி இந்த டிராவல் போகும்போது நேச்சர் எவ்வளவு உங்களை தடுக்கும், நீ போகாதன்னு சொல்லி இப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது சில இடத்துல சுவாரஸ்யப்படுத்துது. ஓகே, அவ்வளோதான். நான் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சா இந்த இடத்துல சிரிப்பாங்க, இந்த இடத்துலலாம் வந்து நான் எங்களை என்கேஜ் பண்ணி அப்படி இப்படியே கூட்டி போய் படத்தை முடிச்சலான்ற ஐடியாலாம் பண்ணலை. இது வந்து இந்த பயணத்தினுடைய இந்த கதாபாத்திரம் ஒரு மாப் மென்டாலிட்டி ஸ்டோரி.
இதை நீங்கள் தனியாக அந்த பிள்ளையை கூட்டு போயிட்டு வாப்பான்னு பாண்டியன் கூட்டிட்டு போ, மீனா கூட்டி பாண்டியனை போய் பண்ணிட்டு வாப்போனா போக மாட்டாங்க. இதை போய் என்னை பண்ண சொல்கிற அப்படின்வாங்க. நான் 2 தங்கச்சியை கூட்டு போயிட்டு வான்னு சொன்னால் பண்ண மாட்டாங்க. போன யாராவது கூட வாங்கப்பா அப்படின்வாங்க. இப்போ இந்த இப்படி போகிறதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லைன்றக்காக தான் இவ்வளோ கூட்டம் சேர்க்கறது. ஓகேங்களா? அப்போ இவ்வளோ பேர் போனால் என்ன ஆகும்? கூழாங்கல்ல 2 பேர் போனாங்க, நான் மௌனமாக ஒரு மாதிரி உரையாடல இல்லாமல் தான் ஒரு படம் முடியும். இப்படி பேர் போகும்போது இந்த யதார்த்த மனிதர்கள் இப்படி தானே பேசிட்டு போவாங்க. அவன் கூடயே இருந்தேன் ஒருத்தன் வந்து பெரிய போஸ்டிங் வாங்கி உட்காந்துட்டான்றதை பேசுவாங்க. வெளியே இந்த பயணத்தின் வழியாக தான் இந்த லேண்ட் அப்போ பார்க்குறாங்க. இல்லை இவ்வளோ டெவலப் ஆகி போச்சு, நம்ம இப்படியே இருக்கோம்னு பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஒரு ஆட்டோவுக்கு எவ்வளோ மூட நம்பிக்கையாக சில விஷயங்களை வந்து பண்ணி வச்சுருக்காங்கன்றதை நம்ம காட்டலாம். இதெல்லாம் உரையாடணுன்றது தான். ஸோ ப்ரொடியூசராக வந்து சிவகார்த்திகேயன் எப்படி உள்ளே வந்தார்? ஸோ நீங்கள் வந்து முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க அவரோட ரசனை தேர்வு தான் கொட்டுக்காளி, ஸோ அதனால தான் இந்த படத்தை அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு எஸ்கே மாதிரியான ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஒரு முன்னணி ஹீரோ வந்து இந்த மாதிரி கதையில் வந்து நடிக்க ஒத்துப்பாரா? இல்லை, அண்ணன் வந்து நிறைய வாட்டி கதை கேட்டிருக்காரு. அது எனக்கு அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தெரியும். இப்போ வந்து எனக்கு இது பெரிய மேஜிக். நம்ம வந்து ரொம்ப இதை வந்து நான் ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லுவேன். இப்போது சூரியனை வந்து இந்த பாண்டி கதாபாத்திரம் பண்ணியிருக்குன்றது தெரியல, அது டிபேட்டாக அது இது ஒரு மாதிரி டைல்யூட் பண்ணி ஒரு மாதிரியான சில சம்பவங்கள் நடக்குது. ஆனால் அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றி நம்மளுக்கு இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு யாருக்குமே அதை பற்றி எங்களுக்கு இது இல்லை. ஆனால் இப்படி ஒரு ரெவல்யூஷன் நடந்தது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இப்போ நம்ம வந்து நான் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இவங்க இந்த படத்தை இந்த மாதிரி போன்ற கதையில் நடிப்பாங்களா, இவங்க இந்த போன்ற கதையில் நடிப்பாங்களான்றது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டின்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கதாபாத்திரம் வேற, இவங்க ரியல் லைஃப் கேரக்டர் அப்படின்ற இடத்துக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இப்போ நடந்த பெரிய ரெவல்யூஷனாக பார்க்குறேன். நீங்கள் வாங்க வந்து ஒன்று பண்ணலாம், எல்லாம் அப்படி ஒன்று சேர்ந்து ஒரு கதாபாத்திரம், இப்படி ஒரு கிரே கேரக்டரு, இந்த மாதிரியான நெருக்கடியில் இந்த கதாபாத்திரம் இப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு கதை எடுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப சிரமம். அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதை மெயின் ஸ்ட்ரீமாகவும் வச்சு பெரிய டிபேட்டாகவும் விழுந்துருக்குறதுக்குல அது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அதனால் ஃபியூச்சரில் எஸ்கே அண்ணன் கூட சேர்ந்து ஒரு இது பண்ணக்கூடிய அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு இடம் இருக்குல்ல, அதையும் சரி பண்ணக்கூடிய ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக அதெல்லாம் என்ன இருக்குது. ஓகே ஓகே. ஸோ கமல் சார் வந்து படம் பார்த்துருந்தாரு. ஸோ என்ன சொன்னார் ஆக்சுவலாக? அதான் சொன்னார். அவர் இதெல்லாம் முன்னாடியே கழிச்சு சொன்னீங்க. இல்லை அது பொண்ணு இல்லைங்க. இப்போ வந்து ஒரு பர்சனலாக எனக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு எப்பயோ நடந்து முடிஞ்சிச்சு. அது கமல்ஹாசன் சார் அவர் வந்து இந்த சினிமாவில் ஃபிலிம் இருக்கும்போது எனக்கு தோணுது, மனுஷன் எம்பிட்ட கடந்து வந்திருப்பார். ஏதோ ஒன்று பண்ணி இந்த டேஸ்ட்டை மாற்றுவோம், இதை பண்ணுவோம், இப்படி ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோன்னு சொல்லி எவ்வளோ தோல்விகளை கடந்து வந்திருப்பார். இன்றைக்கி நம்ம டிஜிட்டலுங்க, நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாக்குள்ள கூழாங்கல்லே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஆனால் அன்றைக்கெலாம் ஃபிலிம் இருக்கும்போது நீங்கள் என்ன கதை சொல்கிறா இருந்தாலும் அந்த ஃபிலிம் ரோடு எல்லாத்துக்கும் ஒரு வேலை தான், அந்த ஃபிலிம் கேமரா ஒரே வேலை தான். நான் இன்றைக்கி 5Dயில் போய் இல்லை எனக்கு ஒன்றுமே பண்ணல, ஒன்றும் படமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாலும் மொபைலில் போய் ஒரு படம் எடுத்துட்டு நம்ம சரி வந்துட்டு இருப்பேன். ஓகேங்களா? இன்றைக்கி நான் வாழ்கிறதுக்கு நான் சுயமாக என்கிட்ட இருக்க நிறைவுரைகளை சரி செய்துக்கிறதுக்கு அந்த ஆர்ட் ஃபார்ம் வழியாக என்ன வேணால் நான் பண்ணுவேன். ஆனால் அந்த ஃபிலிம் இருக்கும்போது அவ்வளோ முயற்சி, அவ்வளோ புது முயற்சி எல்லாம் பண்ணி இங்கே ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்னை கூட்டு பாராட்டுறதுல எனக்கு அப்போ தோணுதுங்க, அவருக்கு வந்து இன்னைக்கு குணம் இருக்குல்ல, அன்னைக்கு குணம் வரும்போது என்ன ஆரம்பிச்சு. ஓகே ஓகேங்களா? எத்தனை படம் ஒரு படம் அப்படி சொல்லலாம். அவள் அவ்வளோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னை வேகமாக கூட்டு பாராட்டினது, நீ வந்து இது எப்படியா பொழைச்சிரு, ஓகே சர்வேல் ஆயிரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளோ முக்கியமான வார்த்தைகள் இருக்குல்ல. நான் போய் என்னோட லைஃப்பை சொன்னேன், இது யார்ட்டையும் சொல்லிடாத வெளியெல்லாம், இதுதான் ஈஸி போலக்கன்னு நினச்சி வந்துடுவாங்க. ஓகே. ஆனால் இந்த பக்கம் இன்னொரு ஸ்ட்ரகிளை சொல்கிறீல்ல, அந்த ஸ்ட்ரகிள், நீ லேர்ன் பண்ணது, நீ வந்து ட்ராவல் பண்ணது, நீ பார்த்த படங்கள், நீ ட்ராமாவில் இருந்தது, இந்த எக்ஸ்பீரியன்ஸும் உன் லைஃப்பை நீ ஒன்றுச்சுக்கணும், இதெல்லாம் சேர்ந்து தான் உனக்கு ஒரு இமேஜாக கொடுக்குது. நீ இந்த இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், இப்படிதான் இருக்கேன்றது சொல்லிடாத, இவ்வளோ ஈஸி போலக்க அப்படின்னு நினச்சிட போகிறாங்க அப்படின்னாரு. அவர் ரொம்ப கான்சியஸாக, ரொம்ப இதாக அந்த படத்தோட லாங்குவேஜை வந்து அந்த விடிய காலில் அந்த அம்மா நடந்து போகிறாங்க, தெருவில் விளக்கு எரியுது, இவங்க போகிற ரோடு அவ்வளோ நல்லா இருக்குது, குண்டும் குழி இல்லாமல்.
ஆனால் ஏன் இந்த மனநிலை மட்டும் இந்த புத்தி மட்டும் இந்த மனிதர்களுக்கு மாறலை அப்படின்றத சொல்லும்போது நம்ம நினச்சி ஏதோ ஒன்று விஷயம் உள்ள ஒன்று ஒழிச்சு வச்சுருப்போம்ல. ஸோ அவருமே வந்து ஒரு டீட்டெயில்டான விமர்சனம் கொடுத்துருந்தாரு. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அங்கே ஒரு விஷயத்த ஒரு இதாங்க அந்த படம் கிரிட்டிக்கலாக எங்கேயோ கிளைம் ஆயிடுச்சு. ஓகே, கிரிட்டிக்கலாக யாரோ பேசிட்டாங்க. அதனால எனக்கு வந்து நான் எப்போயும் செல்ஃபாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டேன். மக்கள்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். எனக்கு இடையில இருக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாதுங்க. ஏங்க ஒரு படம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்குள்ள இவ்வளோ பெரிய டிபேட்டை உருவாக்குதில்ல. இதில் பார்த்த எல்லா பேரும் கடைசி வரைக்கும் மாடு காட்சியாக இருக்கட்டும், அந்த சண்டை காட்சியாக இருக்கட்டும், ஒயின் ஷாப் வழி கேட்குற காட்சியாக இருக்கட்டும், ஓகேங்களா, மாலை அத்து போடுற காட்சியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் திரையில் கனெக்ட் ஆகி சிரிக்க தானே செய்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, இது பெரிய டிபேட் ஏற்படுத்து. இது அவருக்குமே அந்த ஒரு இது இருந்துச்சு, இது மட்டும் அப்படின்னாரு. ஓகே, கான்ஃபிடென்ட்டாக போல்டாக நிறைய விஷயம் முடிவு பண்ணியிருக்கேன், மியூசிக் இல்லாமல் அது இது அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து கிளைமேக்ஸ் கொடுத்துன ஒரு இதில் வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுக்க தெரியாமல் எவ்வளோ பெரிய படம் எடுத்திருப்போம். யோசிச்சு பாருங்க, அது எடுக்க தெரியாமங்க இவ்வளோ எடுத்திருப்போம். அது ஒரு ஏதோ ஒன்று பண்ணுவோம், ஏதோ டிஸ்கஸ் பண்ணுவோம், திரை வழியாக சொல்யூஷனை எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அது ஒரு வேலை செய்யும், அது ஒரு ப்ராசஸ் பண்ணும், மறுக்கலை. இன்னும் கூடுதலாக போய் அடுத்து இதை கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்படி ஒன்று பண்ணு இது கரெக்டாக தானே இருக்குது, பண்ணு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அதை வச்சுருக்கோம். தெளிவாகவே தெரியும் இது நடக்கும்ன்ட்டு, அது தெளிவாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமலஹாசன் சாரோட வாழ்த்தை வந்து நான் இப்படி பார்க்குறேன். அவர் இதெல்லாம் முன்னாடியே நடக்கும்னு தீர்மானித்து தான் நீ வந்து இப்படி ஒன்று நடக்கும் பயந்துடாதான் வா, உனக்கு நாங்கள் இதை படைப்போட விஷயத்த அனலைஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு இப்படி ஒருத்தன் இருக்கேன், நீ வான்னு எனக்கு கூப்பிட்டு கைப்பட லெட்டர் எழுதி அவர் நைட்டு 11:45 படம் பார்த்து முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு அவர் ரைட்டருக்கு கால் பண்ணி நான் ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு தூங்கினாலும் பரவாயில்ல இந்த படம் நான் அந்த படத்தை பற்றி பேசணும்னு சொல்லி பேசி அவர்கிட்ட கைப்பட இவர் லெட்டர் எழுதி எங்களை கூப்பிட்டு ஒரு மாதிரி அங்கீகரிக்கிறதுல எனக்கு எம்பிட்டு பண்ணவங்க அவங்களாம், எவ்வளோ பண்ணவங்க. யோசிச்சு பார்த்தா அன்பே சிவமா இருக்கட்டும், எவ்வளோ படங்கள், ஏராமா இருக்கட்டும், என்ன எம்பிட்டு புதுசாக எடுத்து பண்ணலான்னு ட்ராப் ஆனது எவ்வளோ இருக்கும். எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குல்ல. அவர் வந்து எனக்கு இது வந்து பண்ணும்போது அவரே ரொம்ப சந்தோஷமா சில விஷயங்களை சொல்லும் போது எனக்கு பயங்கர உங்களுக்கான மூமெண்ட் எது அப்படின்னு சொல்லி. ஆமா, அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல அந்த ஒரு மூமெண்ட். இந்த அவர் கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருக்கு. ஓகேங்களா, இது பெரிய ஒரு கிரேட் இல்லை. இது இங்க இருக்க ஒரு சினிமா மேல மிகப்பெரிய வெறித்தனமா காதல் உள்ள ஒருத்தர் வந்து இந்த நீ நல்லா பண்றேன்னு தட்டி கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் நல்ல பெரிய ஹெல்த்தியான விஷயம். ஸோ எல்லாருமே வந்து உலகம் முழுவதும் பார்த்து நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சி. உங்கள் குடும்பம் வந்து என்ன சொன்னிச்சு? அம்மா என்ன சொன்னாங்க? ஒய்ஃப் என்ன சொன்னாங்க? அதெல்லாம் என்ன சொல்கிறது, அவங்க என்ன சொல்கிறது, அவங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கை மேலே என்னை தாண்டி அவங்களுக்கு ஒரு பிரியம் இருக்குல்ல, ஒரு பயம் இருக்குல்ல. அந்த மாதிரி நடக்கும்போது அவங்களுக்கு இருக்கும். நான் ரொம்ப அப்படியே அவங்களுக்கு கரெக்டாக இது பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, ஐயோ இதான் நடக்கும்னே பண்ண நீங்கள் எதுவும் கவலைப்பட அப்படின்றது. அது வந்து அவங்களுக்கு இந்த படத்துக்கு மேலே வந்து இந்த கதைகளை கடந்து வந்தவங்கல்ல எல்லாருமே, நம்ம ஊர் சில ஊர்லாம் எதான் எல்லாருக்குமே இந்த கதை தெரியுது. ஒரு பெரிய இதுதான் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த படத்தை பற்றி புரிஞ்சுக்க முடியுது. என் கூட இருந்திருக்காங்க, இந்த படம் என்ன உருவாகுதுன்னு பார்த்துருக்காங்க, அதுக்கான மெடக்கல்னு பார்த்துருக்காங்க. இதை வச்சு இப்போ வந்து இப்படி நடக்கும்போது அவங்களுக்கு வந்து சில சின்ன ஒரு இது இருக்க தான் செய்யும். அது அவங்களே என்னை தேத்துவாங்க, நான் அவங்கள தேத்துவேன். அப்படி ஈஸியாக மூவ் ஆன் ஆயிடும். அடுத்த வேலையை பார்க்க போகிறோம். நீங்கள் பேசிட்டு இருங்க அப்படின்னு. ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகாக வந்து பேசுனீங்க. உங்களோட அடுத்தடுத்த படங்களுக்கும் விருதுகளுக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ.